எங்க போனான்னு தெரியலையே. இனிமே நம்ம இவர் கண்ணில் படக்கூடாது. நீ என்னதான் விலகி விலகி போனாலும் என்னை விட்டு நீ பிரிய முடியாது துர்கா. ஏன்னா நான் உன்னோட நிழல். என்னையும் உன்னையும் யாரும் பிரிக்கவே முடியாது. இருட்டுல போனா நிழல் மறைஞ்சிரும் ரிஷி சார். குட் ரிப்ளை, சோ ஸ்வீட். சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். நாளைக்கு கௌதம் கூட எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க. நீ அவங்க கூட கோயிலுக்கு போவாத. சித்ரா தேவி அம்மா வர சொன்னா நான் போய் தான் ஆகணும் ரிஷி சார். உடம்புக்கு முடியல, காய்ச்சல் அப்படி நீ ஏதாவது போய் சொல்லி போவாம இரு. நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு கொடுக்குற வேலைய நான் ஒழுங்கா செய்வேன்னு தானே என்ன இங்க வேலைக்கு வச்சிருக்காங்க. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ப்ளீஸ் நாளைக்கு கோயிலுக்கு போகாத. அப்படியே போனா கூட அந்த கௌதம் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. அவ நடவடிக்கையே சரியில்லை. ரிஷி சார், அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி. அவருக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கறது தான் ஒரு வேலைக்காரியா என்னோட கடமை. நீங்களும் கௌதமும் எனக்கு ஒண்ணுதான் ரிஷி சார். யார் வேலை சொன்னாலும் நான் செய்வேன். நானும் கௌதமும் ஒன்னா துர்கா? ஆமா, எனக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். கடுப்பைத்ராளே. முதலாளி வீட்டுக்கு விருந்தாளியா வரவங்களும் முதலாளிங்க தானே. அதனால நீங்க வேலை சொன்னாலும் கௌதம் சார் வேலை சொன்னாலும் செய்யறது என்னோட கடமை. அப்போ நான் சொல்ற வேலையை நீ செய். நாளைக்கு அவன் கூட கோயிலுக்கு போ. அங்க அவன் சொல்றதை கேட்டு நடந்துக்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்டுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்ல. ஆமா, சடனா என்ன பாஸ் இந்த கோயில் ப்ரோக்ராம்? அண்ணே, ரிஷி மாமாவும் கூட வந்திருக்காரு. இப்ப என்ன பண்றது? அவன் வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இன்னைக்கு கோவில்ல நடக்கிறத பார்த்து அவன் ஹார்ட் அப்படியே வெடிச்சு செதற போகுது பாரு. கோயில்ல வந்தும் குடைச்சல் கொடுக்கறானே. என்னவா? சுவாமி, இதோ வந்துட்டேன். வாங்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ப்ரோ, have you noticed one thing? இன்னைக்கு ஒரு அதிசயமான அற்புதம் நடந்திருக்கு. அதிசயமா? சின்ன அற்புதமா? காணோம். என்ன அதிசயம்? அப்படி ஒண்ணும் தெரியல. என்ன மட்டும் பார்க்காதீங்க, ஈவன் துர்கா ஆல்சோ. அவளையும் பாருங்க, என்னையும் பாருங்க. then you come to know the அற்புதமான அதிசயம் ப்ரோ. அப்படி எதுவும் தெரியலையே எங்களுக்கு. ப்ரோ, அம்மா பூஜை ஏற்பாடுலாம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. டீப்பா பாருங்க. அவளும் ப்ளூ கலர் Dress, நானும் ப்ளூ கலர் Dress. இங்க ரெண்டு பேரோட பேரு செம பேரு ப்ரோ. கோயில இருந்தாலும் இன்னைக்கு ஒண்ணு. கொஞ்சம் பொறுமையா இரு. கொடுங்க. நீங்க கெஸ்ட் அடிக்க போறது ரொம்ப பெரிய தப்பு. அவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான்டா. நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள அடிக்கிறது ரொம்ப பெரிய பாவம் பாஸ். அது என்ன வேணாலும் ஆகட்டும். அவன் சாபமே விட்டாலும் பரவாயில்ல. அவனை இன்னைக்கு நான் காலி பண்ணாம விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்களை அடிக்க விட மாட்டேன். இதெல்லாம் சாதாரண விஷயம். நான் பாத்துக்கிறேன். அட்வைஸ் பண்ணி சாவடிக்கிற உன்னை கொல்லுண்டா முதல்ல. கூல்,
நான் பாத்துக்கிறேன். போங்க பாஸ். அட போங்க பாஸ், போங்க. ஆ. துர்கா, கௌதம்க்கு எப்படி எலுமிச்சம்பழ விளக்கு ஏத்தணும்னு தெரியாது. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. எரிஞ்சு போன ஹெல்மெட் தலையனா. நம்ம பிளான கௌதம் சரியா ஒர்க் அவுட் பண்றான். துர்கா பக்கத்துல போய் நில்லு. இதுக்கு மேலே பொறுமை இல்லடா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். தீர்வசஸ்வ மாயுஷ்யம் ஆரோக்கியம் ஆவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் பசும் பகுபுத்திரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதாகித் புருஷம் தர்ஹி. சுவாமி, சொல்லுங்க. கௌதம்க்கு அம்மன் கிட்ட இருக்கிற மாலையை போடுங்க. முதல்ல அன்புசாமி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கம்மா. அவர் பார்வைப்பட்டாவே உங்களுக்கு நல்லது நடக்கும். அவர் எங்க இருக்காரு? அதோ மரம் தெரியுது பாருங்க, அங்கதான். சரிங்க சுவாமி, நாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரோம். சரிங்கம்மா. கௌதம், போலாம். நல்லா இருக்குமா?
சனி பகவான் நல்லபடியா இறங்கிடுவான். சரிங்க சாமி. எதுக்கும் பயப்படாதம்மா. எல்லாம் அந்த மேல இருக்கிற பகவான் பாத்துக்குவான். உன் புருஷனுக்கும் ஒண்ணும் ஆகாது. ரொம்ப சந்தோஷம் நீ மனசை தளர விட்டுறாத. எல்லாமே நல்லபடி நடக்கும். என்னம்மா நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நான் சொன்னது போல ஒரே மனநிலையோட இருங்க. அதுல எந்தவித கலங்கமும் வராது. இந்த சாமி கிட்ட ஜோடி ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப நல்லதான். முதல்ல நாம 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிப்போம். முதல்ல கௌதம் ஆசீர்வாதம் வாங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்தாம்மா. கௌதம் நீ போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நானா? இந்த சாமி அவனுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டா எனக்கு எதுவுமே இல்லாம போயிடுமே. துர்கா நீ போய் ஆசீர்வாதம் வாங்க போ. யோசிக்காத துர்கா போ. தீர்க்காயுசா இருமா. மங்களம் உண்டாகட்டும். போடா. போடாவா? போடா. சாமி போடான்னு சொல்றேன்ல. சாமி என்ன சாமி? போனா போக மாட்டியா? சாமி போடாங்கிற சொன்னா கேட்க மாட்டியா? இப்ப என்ன பண்ற பாரு. போ போடுறா. போக மாட்டியா நீ? சாமி போக மாட்டா? சாமி சாமி அம்மா ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு அடிக்காதீங்க. மரியாதை தெரியாது. ஐயோ நான் என்ன தப்பு பண்ணேன் சாமி? அதவனே ஐயோ என்னடா இது? அன்புச்சாமி அள்ளி கொடுப்பாருன்னு சொன்னாங்க, அடி பின்னி எடுக்கிறாரு. நல்ல வேளை தப்பிச்சோம். முதல்ல நான் முந்திக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்க போயிருந்தா. வலிக்குதே அம்மா. அப்பா சாமி வலிக்குது சாமி. அப்பா ஓடான்ற. அவ்வளோ வலிக்குதுக்கா. அம்மா ஐயோ வலி தாங்கலையா? பாஸ் அவன் உடம்புக்குள்ள ஏதோ தீய சக்தி புகுந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதை அன்பு சாமி கண்டுபிடிச்சிட்டாரு. அதனாலதான் வளைச்சு வளைச்சு விளக்குறாரு. சொல் பேச்சு கேட்காம இருந்தா போடா. சாமி சாமி அடிக்காதீங்க சாமி. முடியல சாமி. அப்பா அப்பா 4 வாரம் இவனை கூட்டுவாங்க. நான் சரி பண்றேன். எல்லாம் சரியா போயிடும். என்னது 4 வாரமா? முடியல. கௌதம் நீ வா. ஏய் தூக்குங்க. பாத்து மாப்ள. பாத்து 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 மெதுவா. பாத்து வா. தம்பி நீங்களும் எதுக்கு இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. சுவாமி
ரொம்ப நன்றி சுவாமி. நீங்க செஞ்ச சேவைக்கு உங்களுக்கான தட்சணை. அடிக்கடி வாங்க தம்பி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. பாஸ் உங்க வேலையா? அடியனோட வேலைதான். எப்படி பாஸ் இதெல்லாம்? அது ஒண்ணு இல்ல பாலாஜி, உன் லவரையும் எவனாவது கிராஸ் பண்ணானா அப்ப உனக்கு இந்த மாதிரி ஐடியா நிறைய வரும். ஃபாலோ மீ. சாட்ட பத்திரமா இருக்கட்டும். துர்கா. என்ன துர்கா, உங்க கெஸ்டுக்கு முதல் மரியாதை கொடுக்க கிளம்பிட்டியா? பாவம் கௌதம் சார், சாமியார் அடிச்ச அடியில இடுப்பு சுளுக்கிக்கிச்சு. என்ன அடியா அது? சவுக்கால அடிச்சதுல வரி வரியா உடம்பு முழுக்க வீங்கி இருக்கு. அச்சிச்சோ, கௌதமுக்கு ரொம்ப வலிக்குமே. ஏன் துர்கா, அந்த சாமியார் கௌதம் ஏன் துரத்தி துரத்தி அடிச்சாரு? பூசாரி ஏதோ தெய்வ குத்தம் இருக்குன்னு சொன்னாரு. அப்ப கௌதம் ஏதோ தப்பு பண்ணிருக்கான். அதான் சாமியார் ரூபத்துல சாமியே வந்து தண்டனை கொடுத்திருக்கு. அவரை பார்த்தா தப்பு பண்றவர் மாதிரி தெரியலையே. இப்பதான் டயலாக் எடுத்து விடணும். அடுத்தவங்க காதல கெடுக்க முயற்சி பண்ணா அதுவும் மிகப்பெரிய தப்புதான். பெண் சாபம் மட்டும் இல்ல துர்கா, ஆண் சாபமும் பொல்லாதது. தப்பு பண்ணவங்கள அலற விட்டுடும். பாஸ் யாராது? பாஸ் பூசாரி உங்களுக்கு ஸ்பெஷல் பிரசாதம் கொடுத்திருக்காரு. எப்படி, அந்த கௌதமுக்கு கொடுத்த மாதிரியா? அதெல்லாம் தப்பு பண்ணவங்களுக்கு பாஸ். நம்மள மாதிரி பணம் கொடுத்தவங்களுக்கு. இல்ல இல்ல, பண்பானவங்களுக்கு சக்கரை பொங்கல் கொடுப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். டங் ஸ்லிப் ஆயிடுச்சு பாஸ். பண்ண பிளான் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டானே. ஓ, அப்ப இதெல்லாம் உங்க வேலையா? இந்தாங்க கூட்றா. சக்கரை பொங்கல் ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு பாஸ். என்ன எரிமலை எட்டி பாக்குது? சவுக்கால அடி வாங்க வச்சுட்டு சக்கரை பொங்கலா சாப்பிடுறீங்க? இதெல்லாம் பெரிய பாவம். என்ன மாதிரி பசங்களோட மனசை காயப்படுத்துறதும் மிகப்பெரிய பாவம் துர்கா. சக்கரை பொங்கல் சாப்பிடுறியா துர்கா? மேடம்க்கு கொடுறா. வேண்டாம், கௌதம் சார் வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வெந்நீர் ஒத்தடம் கொடுக்க வெந்நீர் ரெடி பண்ண போறேன். என்னது, நீ அவனுக்கு ஒத்தடம் கொடுக்க போறியா? இது பாரு துர்கா, நீ அந்த வேலை எல்லாம் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? வெந்நீர் ஒத்தடம் கொடுக்க இங்க யாருக்கும் ஒழுங்கா தெரியாது. அதனால நான் தான் கொடுக்கணும். அதுவும் இல்லாம அவருக்கு நான் தான் ஒத்தடம் கொடுக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. ஐயோ, தப்பு தப்பா இங்கிலீஷ்ல பேசி வேற உயிர் எடுக்கிறாளே இவ. பாவம், அவர் வலியில துடிச்சுக்கிட்டு இருப்பாரு. போங்க. நாம ஒரு ரூட் போட்டா கடவுள் போட்ட ஜிபிஎஸ் வேற ரூட்டுக்கு போதே. அவன் பின்னால சுத்தினதுக்கு தான் இந்த தண்டனை கொடுத்தான். இப்ப அவன் உன்னையே ஒத்தடம் கொடுக்க சொல்றானா? பாலாஜி, அவனை நம்ம சும்மா விடக்கூடாது. அவனை ஏதாவது பண்ணியாகணும். ஏதாவது கட்ட இருந்தா எடுத்துக்கோ. வாங்க. அந்த வீணா போன தண்டம் வெட்டி முண்டத்தை இப்படியே விடக்கூடாது. ஆமா பாஸ். அவனை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா அவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். இன்னைக்கு அவனை சுளுக்கு எடுத்துட வேண்டியதுதான். மாமா இங்க வாங்க மாமா. நானா? கம் ஆன். ஆடு மாட்டிக்கிச்சு. எதுக்கு கூப்பிடுறான்? பாத்துக்கலாம். சக்கரை பொங்கலை கொடுத்துட வேண்டியதுதான். என்ன மாப்ள? மாமா சக்கரை பொங்கல் சாப்பிடுங்க மாமா. மாப்ள எனக்கா? வாவ், சூப்பர் டேஸ்ட் மாப்ள. மாமா எனக்கு ஒரு டவுட் மாமா. இடுப்புல சுளுக்கு பிடிச்சிருந்தா எவனாவது வெந்நீர் ஒத்தரம் கொடுப்பானா மாமா? எந்த மடப்பையா சொன்னா? இந்த மடப்பையன் தான் மாமா சொன்னா. மடப்பையா தான். நான் கூட எங்க மாமா இதுக்கு உலக்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு, உடனே சரியா சொன்னேன். ஆனா இவன் கேட்க மாட்டேங்கிறான் மாமா. அவன் கிடக்குறான் பொடிப்பைய. சுளுக்கு உடனே போகணும்னா அந்த உலக்க ட்ரீட்மெண்ட் தான் சரி வரும்.
இந்த மாதிரி முட்டாளுங்களுக்கு தான் வெந்நீர் ஊத்துறா சரி வரும். உனக்கு இருக்கு பாஸ் துர்கா வரா. துர்கா இங்க வா. இல்ல கௌதம் சார். வா சொல்றேன்ல. யாருக்கு வெந்நீர் எடுத்துட்டு போற? கௌதம் சாருக்கு ஒத்தடம் கொடுக்க எடுத்துட்டு போ. Stupid of the idiot of the nonsense of the country brute. உன்னை என்ன பண்றேன் பாரு. ஆளினால் அழகுராஜா நான் ஒருத்தங்க இருக்கும்போது என்ன கேட்காம நீ இந்த முடிவை எப்படி எடுக்கலாம்? இடுப்பு சுளுக்குக்கு வெந்நீர் ஊத்துனா சரி வராது. இல்லனா நான் ஏய், பேசாத. போ போய் உலக்க எடுத்துறோ போ. உலக்கையா? I say go. உலக்க ட்ரீட்மெண்ட் தான் உடம்பு வலிய சரி பண்ணும். சீக்கிரம் எடுத்துட்டு வா. என் துர்கா கையால ஒத்தடம் கேக்குதா? இன்னைக்கு குடுக்குறோண்டா உலக்க ஒத்தடம் உனக்கு.